ஹாய் வணக்கம். திஸ் இஸ் செந்தில் குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் 16, 2020 நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான நியூஸ் events எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ மூவிங் ஆன் டு த ஃபர்ஸ்ட் டாபிக், ஸ்டாச்சு ஆஃப் பீஸ், அமைதி சிலை. ஸோ இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த ஸ்டாச்சு ஆஃப் பீஸ் அமைதி சிலையை திறந்து வைக்கிறார். ஸோ யாருக்கான சிலை இது அப்படின்னா, ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குரு இல்லை மகான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ரீ விஜய் வல்லப் சுரீஸ்வர்ஜி மகாராஜ் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, அவருடைய 151வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நவம்பர் 16, 2020 ஸ்டாச்சு ஆஃப் பீஸை திறந்து வைக்கிறார் பிரதமர் விர்ச்சுவலாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக. அது எங்கே இருக்குது அப்படின்னா, பாலின்ற இடத்துல ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு. இந்த சிலையோட அடி வந்து 151 இன்ச். ஓகேங்களா, ஸோ 151 இன்ச்சில் இந்த சிலை இருக்கு. அஷ்டதத்து அப்படின்றதாக 8 உலோகங்கள், 8 ஓகேங்களா, 8 உலோகங்களால் இது செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலை ஸ்ரீ விஜய் வல்லப்ப சுரீஸ்வர்ஜி மகாராஜ், ஜெயின் மாங்க். ஓகேங்களா, ஜெயின் மாங்க் அப்படிங்கிறவருக்காக இது திறந்து விடப்படுறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ஸோ இந்த அஷ்டதத்து அப்படின்னா அந்த 8 உலோகம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கோல்டு, சில்வர், காப்பர், லெட், ஜிங்க், டின், அயன் அண்ட் ஆன்டிமனி அல்லது மெர்க்குரி. இது 8 சேர்ந்து தான் அஷ்டதத்து அப்படிங்கிறது. ஓகேங்களா, கோல்டு, சில்வர், காப்பர், லெட், ஜிங்க், டின்னு, அயன் அண்டு ஆன்டிமனி ஆர் மெர்க்குரி. அதே மாதிரி பஞ்சலோக சிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பஞ்சதத்து அப்படிங்கிறது, அதில் 5 உலோகங்கள் இருக்கிறது. அதில் வந்து கோல்டு, சில்வர், காப்பர், ஜிங்க்கு, அப்படி இல்லை அப்படின்னா டின், அப்படி இல்லைன்னா லெட். ஓகேங்களா, ஜிங்க் ஆர் டின் ஆர் லெட். அண்ட் தென் 5th ஒன் அயன். ஸோ இந்த அஷ்டதத்துல அப்படிங்கிறது காப்பர் அதிகமாக இருக்கும், பஞ்சலோக அப்படிங்கிறதுல அயன் அதிகமாக இருக்கும். அஷ்டதத்துல காப்பர் அதிகமாக இருக்கும், பஞ்சலோகல அப்படிங்கிறது அயன் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த அமைதிக்கான சிலை வந்து அஷ்டதத்து. மெஜாரிட்டி ஆஃப் த மெட்டல் ஓர் வந்து காப்பரில் செய்யப்பட்டது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், ஹனாய் ஒப்பந்தம், ஹனாய் டிக்ளரேஷன். இது நேற்றுக்கு நம்ம பார்த்த நியூஸோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ கிழக்காசிய நாடுகள் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட். ஓகேங்களா, கிழக்காசிய மாநாடு, ஈஸ்ட் ஏசியா சம்மிட். அதில் வந்து விர்ச்சுவலாக நடந்ததில் அதில் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பேசினார். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சர்வதேச கடல் சட்டங்களுக்கு நாம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இன்டெரக்டாக சைனாவை டார்கெட் பண்ணி தான் அவர் சொன்னார். சவுத் சைனா சி, ஓகேங்களா, அதில் வந்து சைனா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக தான் இந்த வார்த்தையை அவர் சொன்னார். இன்டர்நேஷ்னல் சீ லாஸை நம்ம வந்து ஒபே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தென் சீன கடலில் சீனாவோட ஆதிக்கம், அதே மாதிரி நம்மளோட கிழக்கு லடாக் பகுதியில் வந்து சீனாவோட அத்துமீறல் ஈடுபட்டு வர்றத, இதெல்லாம் கருத்து வச்சு தான் இந்தியா இந்த கருத்தை சொல்லியிருக்கு. பட் சைனா அதுக்கு எந்த ரியாக்ஷனும் எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த மாநாடு முடிவில் வந்து ஹனாய் டிக்ளரேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹனாய் ஒப்பந்தம் அப்படிங்கிறது, ஹனாய் அப்படிங்கிறது ஒரு ஊர் வியட்நாமில் இருக்கிறது. ஸோ வியட்நாமில் 15வது கிழக்காசிய உச்சி மாநாடு விர்ச்சுவலாக நடந்தது. ஸோ இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துக்கிட்டாரு. கிழக்கு உச்சி மாநாடு ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்ல இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து 10 ஆசியன் கண்ட்ரிஸ் பிளஸ் 8 அதர் கண்ட்ரிஸ். இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா அண்டு ரஷ்யா. இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ரஷ்யா அண்ட் அமெரிக்கா. ஸோ மொத்தம் 18 நாடுகள் இருக்கு அந்த ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்ல. ஸோ அதே மாதிரி அதில் வந்து ஒரு 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்ல வந்து ஒரு 4 டிக்ளரேஷன்ஸை வந்து அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சைன் பண்ணியிருக்கிறாங்க கடைசியில். ஃபர்ஸ்ட் வந்து மெரைன் சஸ்டைனபிலிட்டி, கடல்சார் நிலைத்தன்மை, இன்டர்நேஷ்னல் சீ லாஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது எபிடமிக்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ், இந்த கொரோனா சம்பந்தமானது, பெருந்தொற்று தடுப்பு மற்றும் சிகிச்சைக்காக. அண்ட் தேர்ட் ஒன்
உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, பெண்களோட பாதுகாப்பு மற்றும் அவங்களுடைய அமைதியான வாழ்க்கை முறைக்காக. அந்த லாஸ்ட் ஒன் ஸ்டெடி growth ஆஃப் த ரீஜனல் எக்கனாமி. ஓகேங்களா, உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி. ஓகேங்களா, உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி. இந்த 4 தீர்மானங்களும் அதில் நிறைவேற்றப்பட்டன. ஹனாய் ஒப்பந்தம் கிழக்காசிய மாநாடு சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா, கிழக்காசிய நாடுல மொத்தம் 10 ஆசிய நாடுகள், புரூனி, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். ஓகேங்களா, இந்த 10 நாடுகள் பிளஸ் ஆஸ்திரேலியா, சைனா, இந்தியா, ஜப்பான், நியூசிலாந்து, சவுத் கொரியா, ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த 8 நாடுகள். ஸோ மொத்தம் 18 நாடுகள் வந்து கிழக்காசிய மாநாடுல பங்கேற்கும். ஆசியான்ல 10, கிழக்காசியா மாநாடுல 18. Moving on to the next one, the most important topic for the international affairs. ஓகேங்களா, of course India's bilateral issue, economics, RCEP. ஸோ ஆர்சிஇபி அப்படிங்கிறது ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். தமிழில் சொல்லணும்னா ஒருங்கிணைந்த பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு. அது வந்து நேற்றுக்கு கையெழுத்திட்டிருக்கிறாங்க. 15 நாடுகள் இதில் கையெழுத்திட்டிருக்காங்க. ஆசிய பசிபிக் நாடுகள் கையெழுத்திட்டிருக்காங்க. 15 கண்ட்ரி. இதில் இந்தியா கிடையாது. இந்தியா கையெழுத்திடல. அதுக்கான ரீசன் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்தியா ஏன் வந்து ஆர்சிஇபியில் கையெழுத்திடலைங்கிற ரீசன் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆசியன் மாநாட்டோட முடிவில் இந்த ஆர்சிஇபி கையெழுத்தாயிருக்குது. ஓகேங்களா, ஆசியன் மாநாட்டோட முடிவில் இந்த ஆர்சிஇபி கையெழுத்தாயிருக்குது. ஸோ இந்த ஆர்சிஇபி வந்து உலகத்தில் இருக்கிற அந்த 15 நாடுகள், ஓகேங்களா, உலகத்தில் இருக்கிற 30% மக்கள் தொகை உள்ளடக்கியது. அதே மாதிரி 30% ஜிடிபி பொருளாதாரத்தையும் உள்ளடக்கி இருக்குது உலக அளவில். ஸோ இந்த ஆர்சிஇபி ஒப்பந்தம் வந்து உலகிலே மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாக கருதப்படுது. உலகின் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாக கருதப்படுவது இந்த ஆர்சிஇபி. ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இந்த டீலில் கையெழுத்து பண்ணியிருக்காங்க, ஆர்சிஇபி. ஸோ சைன் ஆன டேட்டு நவம்பர் 15, 2020. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நவம்பர் 15, 2020 கையெழுத்தாயிருக்கு ஆர்சிஇபி. ஸோ இல்லை அந்த 15 நாடுகள் சொன்னதில் வந்து 10 ஆசியா நாடு வந்துடுது. 10 ஆசியான் ப்ளஸ் சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 ஆசியான், 10 ஆசியான் கண்ட்ரிஸ் ப்ளஸ் சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, நியூசிலாந்து அண்டு ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, இந்தியா வந்து 2019 இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கு அவங்க காரணம் இந்தியா சொன்னது என்ன அப்படின்னா, சில பொருட்களுக்கு வந்து வரியை ரத்து செய்தோம் அப்படின்னா உள்ளூர் சந்தை வந்து உள்ளூர் மார்க்கெட், ஓகேங்களா, கண்ட்ரியோட இன்டர்னல் எக்கனாமி வந்து பெரிதும் பாதிக்கப்படும். ஸோ ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டிலிருந்து வர பொருட்கள் வந்து சந்தையில் குவிஞ்சிச்சு அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி அதை சரி கட்டணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற ஒரு சில விஷயத்துக்கு வந்து இந்த இதுலேருந்து விலக்கு அளிக்கணும்னு இந்தியா சொன்னாங்க. பட் அதுக்கு சைனா ஒத்துக்கலை. ஓகேங்களா, ஆல்ரெடி சைனாவோட கூட்ஸ் இந்தியாவில் நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஒரு காலத்தில் தஞ்சாவூர் பொம்மை அப்படிங்கிறது நிறையா ஃபேமஸ். இன்றைக்கி தஞ்சாவூர் பொம்மை தஞ்சாவூர்லேயே இருக்கான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எல்லா வீட்லேயுமே சைனீஸ் டாய்ஸ் தான் இருக்குது. ஒத்துக்கிட்டாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா, சைனாவோட அந்த மார்க்கெட்டிங், அந்த சேல்ஸு, இதெல்லாம் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் சொன்னப்போ சைனாவை மீறி உலகம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் கசப்பான நிதர்சனமான உண்மை. சைனாவை ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது பேச்சுக்கே இடமில்லை. நீ சைனா கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லா நாடுமே தள்ளப்பட்டிருக்கு. த ரியல் பிட்டர் ட்ரூத் அதுதான், கசப்பான உண்மையும் அதுதான். ஸோ இப்போ சைனாலேருந்து மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் நிறையா வருது. அதே மாதிரி நியூசிலாண்ட்லேருந்து பால் சம்மந்தப்பட்ட டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நிறையா வருது. இதெல்லாம் வந்தது அப்படின்னா உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால வந்து இந்தியா வந்து இதில் கையெழுத்திடலை. ஆனால் இப்போவும் சைனா என்ன சொல்லுது, இந்தியா வந்து எப்போ வேணால் இந்த ஆர்சிபிக்குள்ளே உள்ளே வரலாம் அப்படிங்கிறாங்க. சைனாவுக்கு ஆர்சிபிக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்தியாவோட மார்க்கெட்டை பிடிக்கணும், ஃபுல்லாகவே பிடிக்கணும். கிட்டத்தட்ட அவங்க பிடிச்சிட்டாங்க, ஃபுல்லாகவே பிடிக்கணும். அதனால் வந்து இந்தியா சைன் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து இப்போவும் அந்த ஆர்சிபியில் சைன் ஆன எல்லா கண்ட்ரிஸுமே சொல்லியிருக்காங்க, அட் எனி டைம் இந்தியா கேன் சைன் அண்ட் நெகோஷியேட் வித் ஆர்சிபி அப்படின்னு நேற்றுக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி முதல் தடவை சைனா, ஜப்பான்லாம் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் கீழே வரதும் இதுதான். முதல் தடவையாக
சைனா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஆர்சிபி அப்படி ஒரு வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறப்ப சிபிடிபின்னு ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அது பசிபிக் ஓஷன் சம்பந்தப்பட்டது. காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ப்ரோக்ரஸிவ் அக்ரிமெண்ட் ஃபார் த டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். இந்த 2 ட்ரேட் பிளாக்லையுமே இருக்கிற கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், வியட்நாம், சிங்கப்பூர், நியூசிலாந்து, மலேசியா அண்ட் ப்ரூனே. ஓகேங்களா, 7 கண்ட்ரி இருக்கு 2 ட்ரேடு பிளாக்லுமே. ஆஸ்திரேலியா, ஜப்பான், வியட்நாம், சிங்கப்பூர், நியூசிலாந்து, மலேசியா அண்ட் ப்ரூனே. கிட்டத்தட்ட இந்த கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேறின கண்ட்ரிஸ் தான். கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டட் ஹைலி வெல்தி கண்ட்ரிஸ், அதில் மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், வியட்நாம், சிங்கப்பூர், நியூசிலாந்து, மலேசியா அண்ட் ப்ரூனே இந்த 7 கண்ட்ரியுமே வந்து ஆர்சிஇபி அப்படிங்கிற ட்ரேட் பிளாக்லையும் இருக்குது. சிபிடி பிபின்ற வர்த்தக அமைப்பிலுமே 2த்துலையுமே இந்த 7 கண்ட்ரியுமே இருக்குது. ஸோ இப்போ ஆர்சிஇபியில் அந்த 10 ஆசியான் கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் இருக்கிறது வந்து சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 10+5 15 கண்ட்ரிஸ். அதுதான் 10 ஆசியான் கண்ட்ரிஸ் பிளஸ் சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த 5 கண்ட்ரி. ஆக்சுவலாக 16 இருக்கணும், அதில் இந்தியா வித்ட்ரூ ஆயிடுச்சு. அதுதான் மேலே வந்து இந்தியான்னு போட்டு வித்ட்ரூன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, இந்த ஒரு ரெட் கலர் கோடு இருக்கிறதெல்லாம் ஆர்சிஇபியில் இருக்குது. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் ஆசியான்ல இருக்கு. தட் இஸ் த மீனிங். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் ஆசியான்ல இருக்குது. ஓகே, அந்த லைட் ப்ளூல இருக்கிறது வந்து ஆசியான், அந்த டார்க் ப்ளூல இருக்கிறது சிபிடிபிபி டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற அந்த கண்ட்ரிஸ். ஸோ ஆர்சிபியில் சைன் ஆகிக்கிற மொத்த கண்ட்ரியோட எண்ணிக்கை 15. இதில் இந்தியா கிடையாது. அந்த 15ல் 10 வந்து ஆசியான் நாடு, மிச்சம் 5 அப்படிங்கிறது சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு 2 ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் கிழக்காசிய மாநாடு பிளஸ் ஆர்சிபி ரெண்டுமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஆர்சிபி கையெழுத்தான டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிசிக்கு எப்பயுமே இந்த டேட்டு வருஷம் இதுலேருந்து அவங்க மாற போகிறதே கிடையாது. ஓகேங்களா, நவம்பர் 15, 2020 அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் நிதிஷ்குமார். ஸோ பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்கிறார். ஸோ தொடர்ந்து 4வது முறையாக பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்கிறார். ஸோ பீகாரோட சும்மா ஒரு வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். மக்கள் தொகையில் 3வது பெரிய இந்திய மாநிலம், பரப்பளவில் 11வது பெரிய மாநிலம், கேபிட்டல் தலைநகரம் பாட்னா, கவர்னர் பாஹு சௌஹான். ஓகேங்களா, பாஹு சௌஹான். ஸோ பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் அப்படின்ற ஒரு மாநிலம் உருவாச்சு நவம்பர் 15, 2000. நேற்றுக்கு தான் ஜார்க்கண்ட் டே அப்படிங்கிறதும் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ முக்கியமான லாங்குவேஜஸ் பீகாரி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஹிந்தி, போஜ்புரி, மைத்தலி. ஓகேங்களா, ஹிந்தி, போஜ்புரி, மைத்தலி அப்படிங்கிறது தான் பீகாரில் பேசக்கூடிய முக்கியமான மொழிகள். ஸோ இவர் நிதிஷ்குமார் எந்த கட்சி அப்படின்னா ஐக்கிய ஜனதா தளம், ஜேடியு அப்படிங்கிறது. அதனோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வில் அம்பு மாதிரி இருக்கும். வில் அம்பு பௌவன் ஏரோ மாதிரி இருக்கும். ஸோ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ வந்து அதிகமான இடங்களை கைப்பற்றினாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தளம் அப்படிங்கிறது தான் அதிகமான இடங்களை வென்றது. பட் கூட்டணி சார்பில் பிஜேபி அண்ட் ஜேடியு அவங்க கூட சேர்ந்து அவங்க வந்து சிம்பிள் மெஜாரிட்டி வந்ததுனால அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த 4th time that Nitish Kumar is going to be sworn in as the Chief Minister of Bihar. அருணாச்சல் பிரதேஷ் பெஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா, செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஆண் பெண் விகிதம். 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கணக்கு தான் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ நாட்டிலேயே அதிகமாக இப்போ இருக்கிறது வந்து அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிற கிழக்கில் இருக்கிற ஒரு ஸ்டேட், ரொம்ப ஈஸ்டர்னில் இருக்கிற ஸ்டேட். 1084. ஓகேங்களா, 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க அருணாச்சல பிரதேசத்தில். நாகாலாந்து 965, இதுவும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். மிசோரம் 964, இதுவும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். கேரளா 963. ஓகேங்களா, கேரளா 963. கர்நாடகா 957. ஜம்மு காஷ்மீர் 952. தமிழ்நாடு 933. தெலுங்கானா 924.
Delhi 929, Haryana 914, மணிப்பூர் 757. மணிப்பூர் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது, 757. பெரிய மாநிலங்களை பார்த்தோம் அப்படின்னா கேரளா வந்து அதிகம். பெரிய மாநிலங்களில் கேரளா பெஸ்ட் செக்ஸ் ரேஷியோ 963. பெரிய மாநிலங்கள் ரொம்ப குறைவு ஆஸ் யூஷுவல் பஞ்சாப் 896. ஓவரால் சினாரியோவில் எல்லா ஸ்டேட் எல்லா யூனிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் 1084, மணிப்பூர் 757 பெஸ்ட் அண்ட் த பெஸ்ட். சோஃபியா ஓப்பன் 2020. ஓகேங்களா, சோஃபியா ஓப்பன் 2020 இது வந்து ஒரு ஏடிபி தரவரிசையில் இருக்குது. ஸோ இத்தாலியை சேர்ந்த ஜென்னிக் சின்னர் அப்படிங்கிறவர் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. இவர் கன்னடாவை சேர்ந்த ஒரு வீரரை வீழ்த்திய வசேக் அப்படின்ற வீரரை தோற்கடிச்சு இந்த பட்டத்தை வாங்கியிருக்கார். அதுவும் இவரோட ஏஜ் 19 இயர்ஸ், ஜஸ்ட் 19, 19 வயசான இவர் வந்து சோஃபியா ஓப்பன் 2020 வென்றிருக்கிறார். இத்தாலியின் ஜென்னிக் சின்னர் அப்படிங்கிறவர். அடுத்தது துருக்கி கிராண்ட் ஃப்ரீ. ஆஸ் யூஷுவல் லூயிஸ் ஹாமில்டன் ஜெயிச்சிட்டார். ஓகேங்களா, இது இவர் வெல்ற 94வது ஃபார்முலா 1 போட்டி பிரைஸ். ஓகேங்களா, 94வது. ஸோ 7வது முறையாக ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலம் வந்து அவர் வந்து ரொம்ப நாளாக இருந்த ஜெர்மனியை சேர்ந்த மைக்கேல் ஷூமேக்கரோட சாதனையை சமன் செய்திருக்கிறார். ஸோ 7வது முறை சாம்பியன் பட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல இந்த கிராண்ட் பிரிக்ஸ் 2020 ஃபார்முலா 1 வந்து ஒரு 17 நடக்கும். டர்க்கிஷ் கிராண்ட் பிரிக்ஸ், பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ், மலேசியன் கிராண்ட் பிரிக்ஸ், அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுல வந்து அந்த 14 கிராண்ட் பிரிக்ஸ்ல யார் அதிக கவுண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த இயர்ல. ஓகேங்களா, ஸோ அதுல வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் அதிகமான ஒரு இயர்ல அதிகமான கிராண்ட் பிரிக்ஸ் கவுண்ட் யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்கள சேர்ந்து ஃபார்முலா 1 கார் சாம்பியன் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் கிட்டத்தட்ட அந்த மூணுமே இன்னும் ஒரு 3 ஜிபி நடக்கணும். அதை சேர்க்கலனாலும் இவர் தான் வராரு. ஓகேங்களா, அதனால 7 முறை, ஒரு இயர்ல 7 முறை சாம்பியன் பட்டம். இது வரைக்குமே வந்து ஒரு இயர்ல எத்தனை முறை வாங்கியிருக்காங்கன்றதான் சாம்பியன் பட்டம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் மைக்கேல் ஷூமேக்கர் 7 டைம்ஸ் வாங்கியிருந்தார். நேத்திக்கு விளையாடி துர்கிஷ் ஜிபி ஜெயிச்சதன் மூலமா அந்த சமனை, அந்த 7ன்ற ரெக்கார்டை அவர் சமன் செய்திருக்காரு லூயிஸ் ஹாமில்டன். ஒரு காலத்துல ஜெர்மனியின் மைக்கேல் ஷூமேக்கர் சாதனை யாருமே முறியடிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இன்னைக்கு அதை சமன் செஞ்சுட்டாரு. ஸோ துருக்கி கிராண்ட் பி வந்து ஹாமில்டன் பெற்ற 94வது வெற்றி. ஒன்லைனர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். இன்னைக்கு தான் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட நாள். அதை கௌரவிக்கிறதுக்காக இன்னைக்கு தேசிய பத்திரிகை தினம் கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், பிரபல பெங்காலி ஆக்டர் சௌமித்ரா சாட்டர்ஜி உடல்நலக்குறைவா இறந்து போனார். ஓகேங்களா, பெங்காலி ஆக்டர், வங்காள நடிகர். 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு. பிரான்ஸ் நாட்டோட லீஜன் டி ஹானர் அப்படின்ற ஒரு அவார்டு, இந்தியாவில் தரப்படைய சினிமாக்காக தரக்கூடிய மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதையும் அவர் வாங்கியிருக்கிறார். ஸோ with this I'm coming to an end for today's current affairs video session. Thank you, have a good day and be safe. Bye.